மார்னாதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இது சேயிங்ஸ் இல்ல, இது ஒரு வசனம். இதனுடைய வாக்கியத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்க இருக்குன்னா, பிலிப்பியர் 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். யார் சொல்றாருன்னா, பவுல் அப்படின்ற தேவனுடைய ஊழியக்காரன். அவர் வந்துதான் கிறிஸ்டியானிட்டியை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பரப்ப ஆண்டவர் பயன்படுத்த ஒரு பெரிய டூல் வந்து பவுல் அப்படின்ற ஒரு அப்போஸ்தலர். அவர் எல்லா ஊர்களுக்கும் போய் ஏசியா, யூரோப், ஆப்பிரிக்கா, அந்த டைம்ல மேக்சிமம் இந்த 3 கான்டினென்ட்ஸ் தான் மேஜரா இருந்தது. அமெரிக்கா ரீசெண்டா வந்தது, அப்புறம் ஆஸ்திரேலியா மேக்சிமம் எங்கேயுமே அதை பத்தி சொல்லப்படல. ஸோ மேக்சிமம் இந்த 3 கான்டினென்ட்ஸ் தான், ஏசியா, யூரோப், ஆப்பிரிக்கா, இந்த 3 கான்டினென்ட்ஸ் தான் மேஜரா இருந்து இது எல்லா இடத்துக்கும் போயிட்டு இவர் தேவனுடைய வார்த்தைய அங்க அறிவித்த ஒரு நபரா இருந்தார். அவர் தான் இந்த பவுல். அப்போ அந்த பவுல் வந்து எல்லா இடத்துக்கும் போகிறார். அவர் எங்கெங்கெல்லாம் ஆவியானவர் அனுப்புறாரோ எல்லா இடத்துக்கும் போய் கொஞ்சம் கூட சலைச்சு போகாம தேவனுடைய வார்த்தை அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். கிறிஸ்தவத்துல சொல்லுவாங்கல்ல, இது தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓட கடவோம். எப்போ நீங்க தேவனுடைய அழைப்புக்குள்ள உங்களை நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்பல இருந்தே ஓட்டம் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கும். நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிற மாதிரியே இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். அது சரியானதுதான். நீங்க யோசிப்பீங்க, என்ன ரொம்ப பேக்டா இருக்கோமே, ரொம்ப எப்பயுமே வேலை வேலைன்னு இருக்கோமே, எப்பயுமே ஊழியன்னு இருக்கோமே, இது ஏன் இப்படி இருக்கு, ஏன் நமக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படி இல்ல. தேவன் வைத்திருக்கிற ஓட்டத்திலே சரியாய் ஓடுகிறீர்கள். எப்போ அந்த ஓட்டத்திற்குள்ள நீங்க வரீங்களோ, வந்த உடனேவே அது எப்பயுமே காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதைத்தான் தேவன் சொல்லுகிறார். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓடக்கணும். பாரமான யாவற்றையும் சுத்தி நெருக்கிற பாவத்தையும் தள்ளி விட்டுட்டு உனக்கு வைத்திருக்கிற ஓட்டத்துல நீ ஓடுன்னு சொல்லிட்டு வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சரியான பாதையில தான் போய் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப அந்த மனுஷன் இங்கு பிரயாசப்பட்டு அங்க பிரயாசப்பட்டு அவருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரே விஷயம், எப்படியாவது தேவனை குறித்து எல்லா ஜனங்களும் தெரிந்து கொள்ளும். அப்ப அந்த மனுஷன் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவுதான் எனக்கு ஆதாயம். அப்போ அவர் எதை ஆதாயம்னு சொல்றாரு பாருங்களேன், சாவுதான் எனக்கு ஆதாயம். ஏன்னா அவர் என்னன்னா பரமதேசத்தையே நாடி கொண்டிருக்கார். இந்த பூமியில வந்து இங்க நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இங்க இருக்கிறது வந்து ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் இங்க இருந்தா ஆண்டுடைய வார்த்தை குறித்து சொல்லுவேன். இங்க இருந்தா ஜனங்கள் கொஞ்சம் ரட்சிக்கப்படுவார்கள். இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்கும்படிதான் நான் இங்க இருக்கிறேனே தவிர மற்றபடி அல்ல. ஆனா எனக்கு சாவுதான் ஆதாயம். அவர் சாவை விருப்பப்பட்டு காத்திருந்தார். சாவுக்காக அவர் ஏங்கி கொண்டிருந்தார். உலகத்துல ஏதாவது பண்ணணும், ஏதாவது செய்யணும்னா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. இல்ல ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கை பிடிக்கலன்னா அவர்கள் சூசைட். அப்போ அவர்கள் எல்லாம் அது விரக்தியிலையும் வெறுப்புலையும் வேணானும். சில பேருக்கு தானா வரும், சில பேருக்கு பிரச்சனைனால, மற்றவர்களால, இந்த மாதிரி நிறைய காரணத்தினால மரணம் வரும். ஆனா மரணத்தை எவருமே நேசிப்பது கிடையாது. இந்த பூமியில வாழணும் 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 தான் நினைப்பாங்க. ஆனா யாரு உண்மையாய் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தான் மரணம் என்பது ரொம்ப விசேஷமானது. மரணத்திற்காக அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள், மரணத்திற்காக அவர்கள் ஏங்கி கொண்டிருப்பார்கள். ஆக்சுவலா அந்த மரணம் என்பது அவர்கள் என்னவா பாக்குறாங்களா, அது வந்து ஒரு வாழ்க்கை முடியுது இல்ல, அங்கிருந்தா ஒரு பெரிய இன்னும் அழகான நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அப்ப யார் உண்மையா கிறிஸ்துவ தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மரணத்தை நேசிப்பார்கள், மரணத்திற்காக காத்து கொண்டிருப்பார்கள். பூமியிலும் கர்த்தர் நல்லா வைத்துக் கொள்வார், பூமியிலும் ஆசீர்வாதத்தை வைத்துக் கொள்வார், அதெல்லாம் இருக்கு. ஆனால் மரணம் என்பது என்னன்னா, அவர்கள் என்னுடைய தேவனோடு இருப்பேன், நான் கர்த்தரோடு இருப்பேன், நான் இயேசுவோடு கூட இருப்பேன், அவரோடு எப்பொழுதுமே கூட இருப்பேன், அதனால எனக்கு அது ஆதாயமா இருக்கும். இப்ப பவுலுக்கு இருந்த அதே ஆசைதான். பவுல் எல்லா இடத்துலயுமே பிரசங்கம் பண்ணுவார், எல்லா இடத்துலயும் ப்ரீச் பண்ணுவார், எல்லார்கிட்டயும் எல்லாத்தையுமே சொல்லுவார், எல்லாவற்றையும் சொல்லுவாரு. ஆனாலும் அவருடைய இருதயம் எதற்காக, இந்த பூமியில இருக்க அவருடைய மனசு நாட்டமே இல்லை. அவருக்கு பரலோகத்திற்கு போகணும், அவருக்கு தேவனோடு கூட இருக்கணும், அவருக்கு கர்த்தரோடு கூட சஞ்சிருக்கணும். உண்மையாய் கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு தாட், இயேசுவோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும். இது மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இருக்காது. யார் உண்மையாய் தேவனை ருசித்தார்களோ அவர்களுக்கு இந்த பூமியில நீங்க என்ன கொடுத்தாலும் அவங்க மனசு திருப்தியே ஆக்க முடியாது.
ஏசப்பா ஒருவர் தான் அவர்களை திருப்தியாக்க முடியும். ஆண்டவரும் பரலோகத்திற்கு ராஜ்யத்திற்கு அடுத்த காரியம் தான் அந்த மனிதர்களை திருப்தியாக்க முடியும். உலகத்திற்கு எந்த காரியமே இயேசுவை உண்மையை நேசிக்கிறவர்களை திருப்திப்படுத்த முடியாது. அந்த ஜனங்களை நீங்க எதை கொடுத்து வேலை வாங்க முடியாது. ஒரு சில ஜனங்களுக்கு நீங்க பேரு, புகழ், உலகத்துல இருக்க ஆஸ்தி கொடுத்தா சுலபமாய் அவர்களை வஞ்சிச்சு விடலாம், சுலபமாய் அவர்களை மாற்றிவிடலாம். ஆனா உண்மையான கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றி இருக்கிற ஜனங்களுக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் அவர்களை ஒரு இன்ச்சு கூட உங்களால அசைக்க முடியாது. அவங்க உயிர் போனாலும் போகட்டும், நான் எதை எழுந்தாலும் பரவாயில்ல, நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எவர் என்னை குறித்து என்ன நினைத்தாலும் பரவாயில்ல, நான் கிறிஸ்துவுக்காக தான் நிற்பேன்னு அவர்கள் நிற்பார்கள். ஏன்னா அவர்கள் உண்மையாய் கிறிஸ்துவை ருசித்தவர்களா இருக்கிறார்கள். அதைத்தான் இப்போ இந்த வசனத்தை தெளிவா சொல்லப்பட்டு, கிறிஸ்து தான் நமக்கு ஜீவன், நமக்கான சந்தோஷம் கிறிஸ்து கிட்டதான் இருக்கு, நமக்கான வாழ்க்கை கிறிஸ்து கிட்டதான் இருக்கு, நமக்கான எல்லாமே ஆண்டு கிட்ட மட்டும் தான் இருக்கு. அவர் ஒருவர் தான் நமக்கு ஜீவனா இருக்கார். அதே போல சாவுதான் நமக்கு ஆதாயம். எவருக்கு? உண்மையாய் கிறிஸ்துவ நேசித்து தேவனுக்காக இருக்கிறவருக்கு. ஏன்னா எப்போ மரணத்தை பார்க்கிறோமோ, இனிமே உலகத்துல இருக்க கட்டுகளோ, உலகத்துல இருக்க குறைகளோ, உலகத்துல இருக்க பிரச்சனையோ, உலகத்துல இருக்க எந்த காரியமும் இல்ல, அதற்கு மாற்றாக நீங்க பரலோக ராஜ்யத்து தேவனோடு கூட நித்தியமாய் அவரோடு கூட செஞ்சிருக்கலாம். அப்போ அது தேவன், அதை நிறைய ஜனங்கள் வாஞ்சிக்கிறார்கள். அநேக ஜனங்களுக்கு அது பிரியமா இருக்கும். லைக் அவர்களுக்கு மரணம்னு இங்க இருந்து போயிட்டு அங்க இருக்கணுமே அப்படி இல்லை. அவங்களுக்கு என்னன்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகுற மாதிரி, அவ்வளவுதான். அது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் மரணம். மரணம் நினைச்சிட்டு இருக்காங்க, மரணம்னு வந்துட்டா நம்ம எங்க போவோமோ, என்ன ஆகுமோ, கஷ்டப்படுறது, பூமியை விட்டு போறது, ஜனங்களை மனிதர்கள் விட்டு பிரிந்து போவது இல்ல. மரணம் என்பது இட் இஸ் a beautiful experience. those who love Jesus, those who are in Jesus. மரணத்தை போல ரொம்ப பெஸ்டான ஒரு இன்சிடென்ட் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கவே முடியாது. உண்மையாய் கிறிஸ்துவ நேசித்து கிறிஸ்துவுக்கு காத்திருக்கிற ஜனங்களுக்கு அவங்க பிறந்ததை விட, அவங்க வாழ்ந்ததை விட அவங்களுடைய மரணத்தின் நாள் தான் இருக்கிறதுலே விசேஷமான நாள். அவங்களுடைய பர்த் டேவோட அவங்களுடைய டெத் டே தான் இருக்கிறதுல ரொம்ப விசேஷமா இருக்கும். ஏன் தெரியுமா? அவர்கள் கிறிஸ்துவோடு கூட இருப்பார்கள், பரலோக ராஜ்யத்துல இருப்பார்கள். பூமிக்கான எந்த ஒரு வேதனையும் கவலையும், பூமிக்கான எந்த ஒரு பிரச்சனையும் போராட்டமும் எதுவுமே இருக்காது. அங்கே சமாதானம் இருக்கும், நிம்மதி இருக்கும். அங்க தீங்கு செய்கிற ஒருவரும் இல்ல. அங்க பகல்ல வெயில் கஷ்டப்படுத்தாது, நிலவு கஷ்டப்படுத்தாது, அங்க எதுவுமே இல்ல. தீங்கு செய்யறதுக்கு எதுவுமே இல்லை அங்க. ரொம்ப அது விவரிக்க முடியாது. அதை அனுபவிச்சா மட்டும்தான் அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அந்த இடத்துக்கு ஒன்ஸ் போயிட்டீங்கன்னா இந்த பூமி குறித்த சிந்தை இருக்காது, இங்க இருக்கிற நாட்டம் இருக்காது. இந்த பூமியில இது மேன்மையாச்சு, இதை செஞ்சோமே, அதை செஞ்சோமே, இதை விட்டுட்டு வந்தோமே, அதெல்லாம் எந்த ஒரு சிந்தியும் இருக்காது. ஒன்ஸ் நீங்க அதை மட்டும் ருசிச்சு பார்த்துட்டீங்க, பரலோகத்துடைய ஒரு சாயலை மாத்திரம் ஏதாவது பண்ணி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த பூமியின் மேல ஒரு விருப்பமும் இருக்காது, நாட்டமும் இருக்காது. எப்படா இந்த பூமி விட்டு போவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும். இதைதான் கிறிஸ்துவை உண்மையை நேசிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு. அவருடைய மரணத்தின் நாள் இருக்கிறதுலே ரொம்ப இனிமையான நாளா இருக்கும். அதை அவர்கள் வாஞ்சிப்பார்கள். அவர்கள் மரணிக்கும் பொழுது கிறிஸ்துவே அவர்களை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கான காரியத்தை காமிச்சு, பரலோகத்துல எத்தனை விஷயம் இருக்கு. பூமியை விட பரலோகம் மிகவும் பறந்து விரிந்தது. அதுல இது கொஞ்சம் இடம் அப்படி இல்ல, அதுல நிறைய காரியங்கள் இருக்கு. அங்க போய் ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கிட்டு, ஒன்னொன்னா பண்ணிட்டு, ஒன்னொன்னா பார்த்துட்டு எல்லாமே இருக்கு. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தம்முடைய பிள்ளைகள் தம்மோடு கூட இருக்க அதிகமா விரும்புவார். ஆனா இங்கே நீங்களும் நானும் செய்ய ஒரு வேலை இருக்கிறது. தேவன் நமக்காக ஒரு சின்ன வேலை வைத்திருக்கிறார். அந்த வேலையை முடித்து விட்டு நாம் நமக்கான இடத்துல போய் ஆயத்தமாயிருப்போம். அப்போ இங்க ஒரு சில வேலைகள், ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும், ஜனங்களுக்கு ஒரு சில ஊழியம் செய்யணும், ஜனங்களுக்கு ஒரு காரியம் சொல்லணும். அப்ப தேவன் நம்ம பயன்படுத்த போகிறார். இங்க ஒரு சில காரியத்தை மாத்திரம் முடித்து விட்டு நாம் பரலோக தேசத்துக்கு, நம்முடைய சொந்த வீட்டிற்கு நாம் போயிடுவோம். இதெல்லாம் நம்ம சொந்த வீடு. நம்முடைய வீடு அங்கே பரலோகத்துல இருக்குது. அங்கே நம்ம போயிடுவோம். அங்க போனா நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ரொம்ப 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 கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்முடைய பரலோக ராஜ்யத்துல, நம்முடைய வீட்டுல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அங்க ஏசப்பா நமக்கு எல்லா காரியத்தையும் பூரணமாய் திருப்தியை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். நம்ம போய் அதிலேயே வாழ்ந்தால் மாத்திரம் போதும். இதெல்லாம் நல்லா அனுபவிச்ச மனுஷன் இந்த பால். அதனாலதான் அவர் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவருதான் என்னுடைய உயிர். அதே போல சாவுதான் எனக்கு ஆதாயம். நான் அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன், அந்த நாளுக்காக நான் ஏங்கி கொண்டிருக்கிறேன். இந்த நாள் வந்தா போது என்னுடைய எல்லா காரியங்களும் மாற்றப்படும். இது ஒன்றுதான் அந்த மனுஷனுக்கு இருந்த காரியம். அப்போ இதை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. மரணம்னா என்ன? மரணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? கிறிஸ்து நம்ம எங்க கூட்டி கொண்டு போகிறார்? என்ன ஏது? இதை குறித்து யோசித்து பாருங்கள்.
ஏன்னா எந்த ஒரு மனிதனுக்கு மரணத்தை குறித்த சிந்தை இருக்கோ, எந்த மனிதனுக்கு மரணத்திற்கு அப்புறம் என்ன நடக்குன்ற ஒரு சிந்தை இருக்கோ, அவர்கள் தான் உண்மையாய் தேவனை தேடுவார்கள். இந்த பூமியில இருக்கிறவங்க தான் நம்முடைய வேலை, நம்முடைய காரியம் எல்லாம். ஆனால் பூமியை விட்டு போனா என்ன பண்றது? இந்த சிந்தை எவருக்கு வருகிறதோ அவர்தான் உண்மையான தேவனை தேடுவார்கள். அவர்தான் உண்மையாய் தேவனை பற்றி பிடிப்பார்கள். இதைத்தான் வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயம் நம்ம ஆண்டு நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு அந்த சிந்தையை கொடுங்க. நித்திய ஜீவனை குறித்த சிந்தையை கொடுங்க. உம்மை அறிந்து கொள்ளணும். நீர் தான் என்னுடைய ஜீவன். சாவுதான் எனக்கு ஆதாயம். நீர் எப்பொழுதும் என்னோடு கூட இருங்க. என்னை அதிகமா நேசிங்க. என்னை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றுங்க. ஒரு விஷயம் நம்ம எல்லோரும் ஆண்டு நோக்கி ஜெபிக்கலாம். மகா பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை நடத்தும் என் தேவனே, நான் ஆராதிக்கும் என் நேசரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது நீர் காரியங்களை மாற்றி அற்புதம் ஆச்சரியமான காரியங்களை செய்ய போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. தேவனே அப்பா, மரணத்தை குறித்த சிந்தை எங்களுக்கு இருக்கணும் ஆண்டவரே. அப்ப அதற்கப்புறம் இருக்கிற நித்திய ஜீவனை குறித்த சிந்தை எங்களுக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே. அதற்கப்புறம் உம்மோடு நித்தியமா இருக்க போகிறோம், அதை குறித்த சிந்தை எங்களோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் ஆராதிக்கும் தேவனே, உடைய கரம் இருக்க போறவைக்காக நன்றி அப்பா. அதை குறித்த சிந்தையை கொடுங்க ஆண்டவரே. அதற்கு ஆயத்தமாகணும். வருகையில காணப்படுகிற பிள்ளைகளா நீர் எங்களை மாற்ற போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. பரலோக தேவனே, உடைய கரத்திலே முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் நன்மையான காரியத்தை செய்யுங்க. நீங்க ஆசிர்வதிங்க. உங்களுடைய கரம் இருக்கட்டும். உடைய அபிஷேகம் ஆளுகம் எப்பொழுதும் இருக்கட்டும் ஆண்டவரே. இது எப்பொழுதும் கூட இருந்து எங்களை வழிநடத்தி ஆசிர்வதிக்க போறமைக்காக நன்றி அப்பா. உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் காணப்பட்டு உம்மோடு நித்தியமா இருக்கிற ஸ்லாக்கியத்தை கொடும் ஆண்டவரே. இதை நோக்கி ஜெபிக்கிறேன். இந்த சிந்தையா இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நீர் தைரியத்தினாலும் ஆவியினாலும் நிரப்பி அவங்களை பலப்படுத்தி சகாயம் செய்ய போறமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நீர் ஆசீர்வதிங்க, பிளப்படுத்துங்க, வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.